அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 2025 தேர்வு நடைபெற்று முடிந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்காக நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி வெப்சைட்டில் வருகின்ற திங்கட்கிழமை அல்லது அடுத்த வாரத்திற்குள் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. டிஆர்பி வெளியிடக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் நீங்கள் ப்ரைவேட்டாக செக் பண்ண டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் 2-4% மாறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் நிறைய கோச்சிங் சென்டரோட கீ செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் புக்கில் ஆன்சர்லாம் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிடும் போதே ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான டைம் நமக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே பிழைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் தாராளமாக உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்களும் ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். இதற்கான டெமோ வீடியோ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டதுக்கு அப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம். டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு டிஆர்பி வெப்சைட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 2025 தேர்விற்கான ரிசல்ட் வித் ஃபைனல் ஆன்சருக்கு நமக்கு வெளியிடுவாங்க. இண்டிவிஜுவல் ஸ்கோர் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களோ உங்களுக்கான லைஃப் டைம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் கொடுக்கும்போது டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி மார்க் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கோ அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதுவதற்கு தகுதியானவர்கள், டெட்டு பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்கள், பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வள மைய பயிற்றுனர் தேர்வு எழுதுவதற்கு தகுதியானவர்கள், டிஆர்பி ஆனுவல் பேனர் 2025 பொறுத்த வரைக்கும் இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான அறிவிப்பு இடம்பெறல. அடுத்த ஆண்டு அதாவது டிஆர்பி ஆனுவல் பேனர் 2026 இடைநிலை ஆசிரியர் தேர்வு குறித்த அறிவிப்பு கட்டாயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பல்வேறு ஆசிரியர்களுக்கு இருக்குது. நம்ம அது வெளியிடும் போது பார்த்தா நமக்கு தெரியும். அதே போல் டிஆர்பி ஆனுவல் பேனர் 2025 பிடிபிஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இடம்பெறும் அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிடிபிஆர்டிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. எல்லாருமே முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெட்டுக்கு 6 to 12 வரைக்கும் தமிழ் புக்கை படிச்சிருப்பீங்க. நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th புக்கு மட்டும் நல்லா படித்தாலே போதும். உங்களுடைய மேஜரில் நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்கள் மேஜர்லேருந்து மட்டும்தான் 150 கொஷினுமே வரப்போகுது. ஏற்கனவே நடைபெற்று முடிந்த ஒரு வினாத்தாள் நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. அந்த வினாத்தாளை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள்லாம் எங்கிருந்து முதல்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களாகவே சர்ச் பண்ணி அந்த 150 வினாக்களுக்கான விடைகள் நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. அதெல்லாம் நீங்களாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். நம்ம படிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்குது. நம்ம மேஜர்லேருந்து மட்டும்தான் 150 கொஷின் வரப்போகுது. அதனால் இந்த வாய்ப்பினை நீங்கள் எல்லாருமே சரியாக பயன்படுத்திக்கணும். நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு படித்தா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாமுக்கு நம்ம முழுமையாக தயாராக முடியும். அதனால் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அடுத்த அப்டேட் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.